பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லி தன் மீது சுமத்தப்பட்ட 2.5 பில்லியன் ஊழல் குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்துள்ளார். தன்னுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்று அவர் விளக்கமளித்தார். NETR எனப்படும் தேசிய ஆற்றல் மாற்ற திட்டம் தொடர்பாக UEM லெஸ்ட்ரா நிறுவனம் மேற்கொள்ளும் 2.5 பில்லியன் முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் ரவிசி ரம்லி சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்தன. தமது பெயரை சுட்டிக்காட்டி தமக்கு தொடர்புள்ள நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என்றும் இது சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் மற்றுமொரு அவதூறு பிரச்சாரம் என்றும் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். எந்த வகையிலான ஊழல் அல்லது தவறான ஒப்பந்த வழங்கலிலும் தமக்கு தொடர்பு இல்லை என்றும் உண்மையற்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் ரவிசி ரம்லி வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.